என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. அச்சோ, இந்த கருவாப்பாய் கிட்ட வர மாட்டிக்கிட்டோமே. வாடி வா, எதுவும் வேண்டாம் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். என்ன டெக்கரேஷன்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? ஐயோ, ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கான் போலயே. சுனி, நீ மாட்டினடி. இப்போ என்ன சொல்லி தப்பிக்க போறேன்னு தெரில. இன்னும் என்னமா அங்கேயே நிற்கிற? இதுதான் நம்ம ரூம். வா வா, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. நம்பி போகலாமா? என்ன மேடம், பாதி வழி வரைக்கும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வர மாட்டேங்கிறீங்க. வாங்க. ஏண்டி, என்ன பால் எடுத்துகிட்டு சொன்னால் வெறும் சொம்ப மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க? நீயே குடிச்சிட்டியா வர வழியில்? ஏய், டென்ஷன் பண்ணாத. பால் கொண்டு தான் வந்தேன், சும்மா பேசாத. மாற்றி சொம்ப எடுத்துகிட்டு வந்திருக்கடி என் மங்கூஸ் மண்டை. மண்டையில் அடிச்சேன்னு வச்சுக்கவே மண்டை பொழந்துரும், மண்டை பத்திரம். இந்த திமிருக்கு தாண்டி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறது. ஆமாம், நான் காலையில் தெளிவாக தானே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு இப்படி எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க தானே? எனக்கு மட்டும் தான் பண்ணி வச்சுருக்காங்களா? அங்கே போய் பாரு, அந்த ரூம்லேயும் தான் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணலாங்கிற இப்போ? இங்கே பாருங்க, நான் படிக்கணும். கீப் டிஸ்டன்ஸ். ஆமாம், அப்படியே படித்து கலெக்டர் வேலைக்கு போய் கலெக்டர் ஆக போகிறவ. சரி சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிற சொல்லு. நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க, அவ்வளோதான். என்ன இது வேலைக்கு ஆகாது போலையே. பயப்புள்ள என்னமோ யோசிக்குது. கடவுளே, எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுரு. என்னத்தை யோசிக்கிறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்திருப்பா. சரி, அப்போனா நான் அந்த பக்கம் போய் படுத்துக்கிறேன், நீங்கள் இந்த பக்கம் படுத்துக்கோங்க, சரியா? செல்லல தங்கல. இந்த செல்லம் தங்கங்கிற கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். எத்தனை நாள் தான் நம்ம வந்து லவ்வர்ஸாகவே பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பேசலாமா? என்ன இவன் படுத்து தூங்க விட மாட்டான் போலயே. இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வெற்றி மாமா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கவா? எந்த பால் போட்டாலும் அதில் சிக்ஸர் ஆக்கிறாளே, இவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு தான் தெரியல. சரி சரி, இங்கே இருக்கிற டெக்கரேஷனாவது பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லு. நிஜமாக ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடும் போதாவது இனியும் கிராண்டாக பண்ணுறேன், உனக்கு பிடிக்கலன்னா. இவன் பேசுறத பார்த்தா நம்பலாமா வேண்டாமா? நல்லவன் மாதிரியே பேசுறானே. சரி, என்னன்னு தான் பார்ப்போம். பார்க்குறியா இல்லை போய் படுத்துங்கன்னா போ, தூங்கு போ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. இல்லை இல்லை, எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கல்ல, அதான். சரி, நான் பார்க்குறேன், இந்த பக்கம் வா. வாடி வா. அடிங்க என் குல்ஃபி. ஐயோ, உன் புத்தி காமிச்சிட்ட பத்தியா? உன்னை விட மாட்டேயா, விடு, என்னை பேசாம விடியா. ஏன் நான் கட்டி பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? சொல்லு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் உன்னை தொடவே மாட்டேன், பார்த்துக்க. இல்லை வெற்றி, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் படிப்பு முடிஞ்ச பிறகு வெற்றி, ப்ளீஸ் வெற்றி. அப்போ கல்யாணமாக படிப்பு முடிச்சதுக்கப்புறம் வச்சிருக்கலாம் இல்லடி? ஏன்டி இப்படி பண்ணுற? மனுஷனோட அவஸ்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. என்னையா உன்னோட ஒரே ரோதனையா போச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு தானே பார்க்க சொன்னேன். இப்போ என்ன வேலை பண்ணுற? என் மேலே வந்து கையை எடு, எனக்கு என்னவோ பண்ணுது. சரி, பைய பிள்ளையும் மாட்டிக்கிச்சு. ஐயோ, கையை எடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? கையடியா? அதெல்லாம் எடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி காலையிலேருந்து எனக்கு சொந்தமாயிடுச்சு. யாரை பார்த்தியா ப்ராப்பர்ட்டிங்கிற? எல்லாமே சிரிச்சுட்டு தான் கேட்குற. பிடிக்கலன்னு சொல்கிறவங்க மூஞ்சி முறைச்சிட்டா வைக்கணும்ல. கையை எடுடா கருவாப்பையில, இப்போ போதுமா? கையிடுறா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே கண்ணாடியில் பாரு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக தெரிகிறோம்ல. இப்போ சிரி ஏண்டி, அசிங்கமாக இருக்கு. ஏ ஆமாம் வெற்றி மாமா, ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக இருக்கோம்ல. சூப்பர் மாமா. அதைத்தான் சொல்கிறேன். எப்படி உனக்காக நான் லவ்வு, அன்பு, ஹார்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்டி. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீ. பாலை கூட கொண்டு வரல. அந்த லெவலுக்கு உனக்கு மறதி அடி. பயத்தில் வெறுசும்ப கொண்டு வந்துட்டேன், சாரி. ஓய் சுனி, என்ன பாரு. சொல்லு மாமா. அப்படியே மாமா தூளில் சாஞ்சுக்கலாம்ல. ஐ லவ் யூ வெற்றி. ஐ லவ் யூ சுனிதா. நீ என் ஒய்ஃப் ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டி. என்ன ஒரு பொண்ணு, அதுவும் இப்படி அழகே இல்லாத ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி, அதுவும் 7 வருஷமாக லவ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. மொத்த சந்தோஷம் நீ தந்துட்டடி. என் வெற்றி மாமா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா, தெரியுமா? அதான் மாமாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது? ப்ளீஸ் மாமா, படிப்பை முடிக்கிற வரைக்கும் நான் இன்னொரு 3-4 months தானே இருக்கு. சரி, மேற்கொண்டு படிக்கிறதா உத்தேசமா? இல்லைப்பா, அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு, இனி உன்னோட தோட்டத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உன் குழந்தை குட்டியை மேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஆமாம், கல்யாணமானா குழந்தை எத்தனை மாதம் கழிச்சு பிறக்கும்? ஒரு 10 மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்? ம், இன்னும் உனக்கு ஒரு 3 months இருக்குமா படிப்பு? ஆமாம், இன்னும் இப்போ வந்து பார்க்க போனால் இன்னும் 3 months இருக்கு. ஏன்? அப்போ என் அழகி, நான் சொல்கிறத நீ கேளு. இன்னும் 3 months இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு 10 months ஆகும். அப்புறம் அது இதுன்னு கால்குலேட் பண்ணாலும் 7 months எக்ஸ்ட்ராவாகவே இருக்குல்ல. ஆமாம், 7 மாதம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ அதுக்கு இப்போ நீ என்ன சொல்ல வர? அதனால் நம்ம 2 பேரும் அப்படி இப்படி ஏதாவது இருக்கலாமான்னு கேட்க வந்தேன். ஏய், நீ ரொம்ப மோசம். எப்படியெல்லாம் கால்குலேஷன் போடுற? இந்த புத்தியை நீ பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிருப்படா வருவாயா? ஏய், 5 பேர்த்துக்கும் உங்கள் பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆச்சு. இன்னும் ஒருத்தரும் வாங்கி எடுக்கல. நீ தான் ஃபஸ்ட்டு வாங்கி எடுத்தேங்கிற பெருமை உனக்கு நான் தேடி தர வேண்டாம். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறக்காடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? இன்னைக்கு கல்யாணமான இதெல்லாம் நடக்கிறது தானடி. அதனால ஏய், நீ சரியில்லை, கிட்ட வராத, இது சரியில்லை. நீ லூசு, எதுக்கு இப்போ இழுத்து போட்டு என் மேலே என்ன பண்ணுற? நீ இறங்கு. இங்கே பாரு, உன்னோட ஆம்பிஷன் பெரிய லெவல்லலாம் இல்லை. என் கூட வாழணும், குடும்பம் நடத்தணும், குழந்தைய பெற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது எப்போ நடந்தா என்ன சுனி? யோ, இது சரியில்லையா? எந்திரியா, இன்னும் 3 மாதம் இருக்கியா? ஷூ, இதுக்கு மேலே புலம்புறது நிறுத்து. உன் கூட நான் பேசணும், வாழணும்னு நினச்சிட்ருக்கேன். சும்மா அது இதையும் பேசிட்டு பேசாமல் இருடி. ஹலோ அட்மின், எங்களுக்கோசரம் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக போடியா. ஓ கைஸ், இதுக்கு மேலே எந்த நாடகத்துலையும் காமிக்க மாட்டாங்க, படத்துலையும் காமிக்க மாட்டாங்க. ஸோ இதோட முடிஞ்சுது. மீதியை நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள். சே, எங்களுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொமான்ஸு ஃபஸ்ட் நைட்டுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு என்ன இவரு சம்மந்தமே இல்லாமல் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு? ரைட்டு, பைப்பில் என்னமோ யோசிக்குது. அப்புறம்டி, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு வந்துட்டியா? ஓ, அதெல்லாம் பண்ணியாச்சு. ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறீங்க? இல்லை, சுனிதாக்கும் வினிதாக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமாம், பண்ணியாச்சு. பண்ணிட்டு தானே உங்கள் கூட இப்போ வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல, அப்புறம் என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னமோ தெரியல, ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. அடி என் செல்லம், என் தங்கம், நமக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ரைட்டு, பையப்புள்ள ஸ்கோர் பண்ண பார்க்குது. எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியலையே. இல்லை என்ன சொல்லுமா? இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல, போய் ரெஸ்ட் எடுங்க. கல்யாண கலைப்பில் ஏதோ டயர்டாக பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செல்லக்குட்டி, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. எனக்கு இன்னும் டயர்டு இருக்க போது உங்ககிட்ட பேசுறதை விட்டுட்டு. அது எனக்கும் தெரியுது. இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? என்னதான் பண்ணுறீங்க? பகல் நேரத்தில் அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஹலோ மேடம், ராத்திரி 7 மணி ஆயிடுச்சு. அர்ஜுன், நீங்கள் பண்ணுறது சரியில்லை. என்னை கையை விடுங்க. உன் கையை பிடிக்கிறதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் லைசன்ஸ் கூட வாங்கிட்டேன்டி, தெரியுமா தெரியாதா? லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் என்ன லாரியா காரா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? கையை விடுங்க ஃபஸ்ட்டு. வெளியே வேலை இருக்கு, அத்தை வேற என்னை தேடுவாங்க. அத்தை தேடுற லெவலுக்கு இல்லை, இந்த மாமன் தேடுற லெவலுக்கு தான் எல்லாம் இருக்குது. போனேன்னு வச்சுக்க வேடி. யோ, கையை விட போறியா இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நானும் சிங்கிள் பர்சனாகவே இருக்கிறதுமா? சி, கையை விட போறீங்களா இல்லையா? அதெல்லாம் முடியாது பிபி. ஐயோ, சரியில்லை. நீ பேசிகிட்டு இருந்தா வேலை ஆகாதுடா. உனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் குழந்தை பெற்றுட்டு கடைசியில் அந்த குழந்தைய வளர்த்துற அளவுக்கு நம்மளை ஆளாக்கிடுவாள போல இருக்கே. இவளை விடக்கூடாது. அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் ப்ளீஸ். அச்சோ, என்னை விட போறீங்களா? நீ எதுக்கு இப்போ தூக்குறீங்க? ஒன்றுமே தெரியாத பப்பா. உறவே ஆசை உறவே தெரிஞ்சா பூமி நீதாண்டி. அர்ஜுன் ப்ளீஸ், என் மேலேருந்து எந்திரி ப்ளீஸ். ப்ளீஸ். அச்சோ, எனக்கு வெக்கமாக வருது அர்ஜுன், போ ப்ளீஸ். அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்கும் தானே? நமக்குள்ளே எதுவும் வேண்டாமா? அப்படி சொல்ல அர்ஜுன். இப்போ எதுவும் பேசுறதுக்கான நேரம் இல்லை, ப்ளீஸ்.
கடவுளே, என்னை ஏன் தான் இப்படி சோதிக்கிறேன்? எனக்கு பின்னாடி கல்யாணமானவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ நடக்க போகுது. கல்யாணமாய் 3 மாசம் ஆச்சு. இந்நேரத்துக்கு அவள் வாந்தி எடுப்பான்னு பார்த்தா குடிச்சிட்டு நான் தான் வாந்தி எடுக்க வேண்டியதாக இருக்கு. என்னை ஏன் தான் இப்படி படுத்துகிறாங்களோ தாங்க முடியல சாமி. எங்கள் அத்தை அன்றைக்கி நெஞ்சுவலி ட்ராமா போட்டு எப்படியோ ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் தோணலை, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தோணலை ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு. அட்லீஸ்ட் நம்மளை கட்டினதுக்காக தோணுச்சா? என்ன பொண்ணுங்களோ. கடைசியில் எனக்கு காண்டில் குடிக்க வச்சிட்டாலே. இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இவன் வித்தியாசமா இருக்கான், ஆளே சரியில்லையே. பச்சாரி வந்துட்டாயா? ரகு என்ன பண்ற? ஆளே வித்தியாசமா இருக்க, மூஞ்ச பார்த்தா சரியில்லையே. என்னடாச்சு உனக்கு? இங்க வா. கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மெயின்டைன் பண்ணுறேன்னா சிறுப்புலேயே அடிப்பான். என்ன வானா வராம அப்படியே நிக்கிறான்? சரியில்லை, இவன் ஏதோ பண்ணியிருக்கான். இவனை என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். இரு பாரு. ஐயோ, குட்டி பிசாசு இங்கேயே வந்து நின்றுச்சு. ஏய் என்னடா குடிச்சிருக்கியா? ஆளே ஒரு வித்தியாசமா தெரியற. அச்சோ, கண்டுபிடிச்சிட்டாலே. இப்போ எப்படி சமாளிக்கிறது? இல்லை பேபி, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் செல்லம் இல்லை. மாமாவுக்கு தெரியாதாடி நீ எங்கே இருக்கேன், ஏது இருக்கேன், என்ன பண்ணுவேன்னு. ஒன்றுமே பண்ணல, நார்மலாக தான் இருக்கேன். அப்படியா? நீ நார்மலா இருக்கியா? சரி 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 சரி. என்ன பேபி, மாமா மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு மேலே நம்பிக்கை இல்லைடா. பார்த்தாலே தெரியுது நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு குடிகாரனை கட்டியிருக்கேன் பாரு, அதுவும் லவ் பண்ணி வேற. பேபி இப்படி சொல்ற? என்ன நானே எதுலையாவது அடிச்சுக்கணும், எல்லாம் தலை எழுத்து. என்ன மட்டும் லவ் யூ பண்ணு பேபி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு பேபி. பைத்தியக்காரா உன்னோட ஒரே இம்சையா போச்சுடா. இரு உன்னை அத்தை கிட்ட சொல்றேன். உன் காலை பிடிச்சி கேட்குறேன் டீச்சர்லாம், என்னை மட்டும் சொல்லிடாதடி. டேய் முண்டம் குடிகாரா, நீ பிடிச்சிருக்கிறது ஏன் கால் இல்லடா, கட்டலோட காலு. பொண்டாட்டி கால் எது, கட்டலோட கால் எதுன்னே தெரியல. முதிவி நல்ல மூக்க மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கான். என்னதான் பண்றதுன்னே தெரியல. சீ. ஐயோ ரகு, இந்த லெவலில் குடிச்சிட்டியாடா? இவை ஏற்கனவே கிளிப்பாய், நீ கிளின்னு கிளிப்பாளே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தாய் கிளை வீட்டை போட்டு விட்டானா, அது போடுற போட்டில் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுமே. இவனை என்னதான் பண்றது, மானத்தை வாங்குறான் இவனை. பேபி என்ன பேபி? தொல்லை எந்திரிச்சு தொல்லடா கருவ பயலே. நான் குடிக்கலன்னு சொன்னா நம்பு பேபி. ஏன் பேபி? நான் ஸ்டெடியா எப்படி நிக்கிறேன்னு பாரு பேபி. நீ ஸ்டெடியா நிக்கிறியாடா? நேரம் நடந்து காமி பார்க்கலாம் பண்ணா. எப்படி நடந்து வரான் பாரு. அவனை வச்சுட்டு எப்படிதானோ. எப்படி இப்ப நம்புறியா மாமாவை? எவ்வளோ அழகா ஸ்ட்ரெயிட்டா நடந்து வச்ச பத்தியா பேபி? மாமாவுக்கு என்னமோ பண்ணதுடி. குடிக்காரன் இன்னைக்கு ஏன்டா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு இப்படி மானத்தை வாங்கி தள்ளிட. பூட பாத்ரூமுக்கு சீக்கிரம் போட. சொல்லும் உண்மையில. அச்சோ, என் மேல வாமிட் பண்ணிட்டானே படுபாவி. என்னத்தை குடிச்சிட்டு வந்தானே தெரியல, இப்படி நாறுது. என்னோட ஃபேவரட் டீரட்ட நார் அடிச்சுட்டானே. பேபி நான் தூங்கிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மேல வாமிட்டும் பண்ணிட்டு போய் படுத்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் தலை எழுத்து. இவனை காலையில் எந்திரிட உனக்கு இருக்கு. இரு. அம்மா அப்பா நான் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிடா, பார்த்து போடா, நானும் வரேன். டேய், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சரியா? இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீயே தனிப்பட்ட முடிவுகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் எங்கள் உதவி உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் மிஸ்ஸஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோ. அப்பா இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா. போதுண்டா, எதுவும் பேச வேண்டாம். அரவிந்த், எனக்காக ஒரு உதவி. உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றவை. என்னம்மா எல்லாமே நீங்கள் இருந்து தானம்மா பண்ணணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? விளக்கேற்றுக்கு மட்டும் நான் எதுக்குடா? கல்யாணம் பண்ணும்போதே நாங்களாம் தேவைப்படலை. விளக்கேற்றுக்கு தானே. அதுவும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் தாராளமாக நீயே ஏற்று. நான் வரேன். அம்மா ப்ளீஸ் அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? அரவிந்த், நீ என்னென்னமோ பண்ணிட்ட. ரொம்ப அப்பாவையும் எங்களையும் காயப்படுத்தி மனசை நோக்கடிச்சிட்ட. ரெண்டாவது எங்களுக்கு கெட்ட பேர் கொடுத்துட்டல்ல. அம்மா ப்ளீஸ்மா, என்னோட சிச்சுவேஷன் என்னன்னே தெரியாமல் பேசாதீங்கம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலையில தான்மா அப்படி பண்ணிட்டேன். இல்லாட்டி நான் அப்படி பண்ணுறவனாம்மா. சாமி, நீ எப்படியும் பண்ண வேண்டாம். அதான் எங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டீ. போதும், உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நான் கிளம்புறேன். உனக்கு எல்லாமே செய்ய தெரியும்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த வேலையும் உங்ககிட்டே கொடுக்குறோம். நல்லபடியாக பண்ணுங்க. வரேன்.
என்னங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ண மாதிரி நடந்துக்கிறாங்க? இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தது யாருக்குமே பிடிக்கலையா? எல்லாத்தோட மனசையும் நோகடிச்சிட்டு வந்தால் யாருக்குமே பிடிக்காது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருந்தால் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ண போகிறேன்? தப்பு நடக்கிறதுக்கு நான் மட்டும் தான் காரணமா? பின்ன வேற யார் காரணம்? என் ரூமுக்கு தன்னந்தனியே என்னை தேடி வந்தது யாரு? உங்களை சாப்பிட தான் கூப்பிட வந்தேன். நீங்கள் அப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நடந்தது நடந்தாச்சு, அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? ஓஹோ, எனக்கு வாழ்த்து பிச்சை போட்டிருக்கீங்களா? தாயே, நான் எதுவுமே அப்படி சொல்லலை. நான் என் ரூமுக்கு போகிறேன். பா. என்ன இது, இங்கே வந்தால் நல்ல மரியாதை கிடைக்கும்னு நினச்சா இப்படி நடந்துக்கிறாங்க எல்லாரும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ரூம் தான் என்னோடது. வா மேலே போகலாம். மருமக அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கவே இல்லையே. என்ன தான் பண்ணுறது? பல கனவுகளோடு வந்த என்னை எல்லாரும் ஏமாத்துறீங்கல்ல? வினிதா, எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ விட மாட்டேன்டி. அந்த பிச்சைக்காரனை கட்டிட்டும் இங்கே வந்துட்டு உன் பேர் தான் இடுபடுது. நான் போட்ட பிளான் எல்லாம் கரெக்டு, ஆனால் உன்னை மட்டும் தான் எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. என்ன ஆனால் என்ன, நான் நினச்சபடி இந்த பெரிய வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் என் கைக்குள்ளே ஆட்டி படைக்கணும், அதுதான் என் ஆசை. எல்லாத்தையும் சாதிக்க தெரிஞ்ச எனக்கு இதையும் சாதிக்க தெரியாமல் போயிடுமா என்ன? டே முட்டை கண்ணா, உனக்கு இருக்குடி. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு நாள் மாற்ற தான் போகிறேன்னா.